த்திலிருந்து பூமியிலே கண்ணோக்கி பார்க்கும் பொழுது யார் ஒருவன் உணர்வுள்ளவனாக கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்கள் கர்த்தரை கண்டடைவார்கள். இந்த காலை நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாராட்டின சகல கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, சங்கீதம் 14:2 சொன்னது போல தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து கர்த்தர் கண்ணோக்கினார். மா ஷகாதனா ரபபோஷே லாஹிராஷியா பிரகாசோ ரோஃபோட்டோஷே ரகட்டே. கொஞ்ச நேரம் ஜெபித்து பிற கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்வோம். நாம் சில நிமிடங்கள் ஜெபிக்கலாம். இந்த நாளுக்காய் நன்றி செலுத்தி கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவிற்காக இரவெல்லாம் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து கொண்டார். அதற்காய் கர்த்தர் நன்றி செலுத்துவோம். ராபா ஷாகா தானா ராபபோ ஷே லா ஷாகா தியே லா சோபோ ரோஃபோட்டோ ஷே எப் ராகடாஷ் ராகாதே. ஹalleluya. அப்படியே கொஞ்சம் ஜெபிங்க. யா ராடா ஷாந்தோ ராபோடோ ஷே பிரகா ஹிலேஷ் எல் யாசோஷ மா சஃபாஹிலியா எல் பிரகாட்டு ரஃபட்டோஷே எல் பிராஷியாந்தோ சே ராகதே எல் குரோபோஷே மா ரஃபட்டாஷ் மா ரஃபட்டாஷ் ஜாதோ ஷேகே தேலே பாரோஃபோட்டோ எல் ஏரோடோஷியா மா சஃபாஹிலியா ரஃபடோஷே மா ரோஃபோட்டோ. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு இந்த ஜூலை 22ஆவது தேதியிலும் உம்முடைய சமூகத்தில் வந்து இருக்கும்படியாக இந்த கிருபைக்காய் நன்றி. உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க இந்த கிருபைகளுக்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி. ராசா காபா ராபாபா ஷியா மா ரோஃபோட்டோஷே ரகாட்டு ரே மாசஃபாஹிலியா எல் ஏரோஷே மாஸ்கோஃபோஷா மெலேட்டோஷியா ஜம்ரோடோஷா Zagade ya rofoto ezebalia marokoto rakataba shagade. கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு இந்த காலை நேரத்தில் பல்விதமான பிரச்சனைகள் நிமித்தம், பலவிதமான சரீரத்திலேயே வியாதியின் நிமித்தம், போராட்டத்தின் நிமித்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வருவதற்கு பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. எல்லா கெட்ட சொப்பனங்களுக்கும், எல்லா விதமான துஷ்ட மனிதர்களுக்கும், எல்லா விதமான பலவிதமான தீமையான காரியங்களுக்கும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விலக்கி பாதுகாத்து கொண்டதுக்காய் கர்த்தர் நன்றி செலுத்தலாம். Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. We thank you so much for the grace and the mercy. Thank you for the protection. Thank you for your blessings. Thank you for your love. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக ஆண்டவரே, நீர் பரலோகத்திலிருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய மறைவிலே எங்களை ஒளித்து வைத்து பாதுகாத்துக் கொள்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யா சோ ஷே பிரகாஹிலா யாந்தோ ஷாரா பா ரோஃபோட்டோ பிரகேலா பா ரெஃபென்டோஷ் ஜபாலியா ரோ ஜாக்ரு பாட்டா ஃபாந்தோ ஜாஹிலோ ஷே மேஃப்ராட்டூஷ் எல்யாந்தோ செகாஹிலாஷ் எஸ்பிராடோஷே எஸ்பிராடோஷே ஜாந்தோ ராஃபா டேலா ஹுஷே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you so much for this blessed morning. இந்த காலை நேரத்திலும் பிதாவாகிய தேவனே, பரலோகத்திலே ஆயிரம் கோடி கோடியான தூதர்களுக்கு சேர்ந்து நாங்களும் உம்மை தொழுது கொள்ள, உம்மை பணிந்து உம்முடைய வசனத்தை தியானிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you Lord. We humble ourselves. Ma rofotoshe ma zadadia delegere ya robodoshe ma roko poshe prakala hinash eliantro shafahile. இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஆண்டவரே, இன்னும் வர தடையா இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Father, I pray for them. Regabados marade masofoshe mezalia esgroboshe mefrotosha. Father, I pray for your people. ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். Thank you Jesus. Thank you Lord. நன்றி
நன்றி நன்றி நன்றி. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஃபாதர், ரிமெம்பர் யுவர் பீப்புள். ஆர்வமாக வாஞ்சையாக ஒவ்வொரு நாளும் காலையிலே உடைய சமூகத்தில் வருகிற உம்முடைய ஜனங்களை நீர் ஒருபோதும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை. வனாந்திரத்திலே ஒவ்வொரு நாளும் காலையிலே மன்னாவை புதிதாக கொடுத்து கொண்டே இருந்தீங்கப்பா. அன்று ஒவ்வொரு நாளும் கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. எங்களோட கூட பேசுங்க, உங்களுடைய வார்த்தையை கொண்டு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் தியாகம் செய்து பலவிதமான காரியங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற உங்களை கர்த்தர் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. கர்த்தர் உங்களை சேர்த்து கொள்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் உங்களை குறைவில்லாமல் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். 40 லட்சம் 20 லட்சம் ஜனங்களை 40 ஆண்டுகளாக வனாந்திரத்திலே கர்த்தராகிய தேவன் மன்னாவையும் காடைகளையும் வனாந்திரத்திலே தண்ணீரையும் கொடுத்து அவர்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களை போஷித்தார், பராமரித்தார். அப்படிப்பட்ட தேவன் உங்களை எப்படி கைவிடுவார்? வனாந்திரத்திலே அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு பசி வந்த பொழுது ஜனங்களுக்கு அவர் அப்பத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு கொடுத்தார். கர்த்தராகிய தேவன் அவர் புதிய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷித்தார், பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷித்தார். அதே போல புதிய ஏற்பாட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் முதலாவதாக அவர் கானா ஒரு கல்யாணத்திலே திராட்சரசமாக மாற்றுகிறார். வெறும் தண்ணீரை பாருங்க, அவர் மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். அதே போல தான் சாதாரண தண்ணீரை சாதாரண கை கழுவுற ஜாடிகளில் இருந்த 6 கற்சாடிகளின் தண்ணீரை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினார். இன்றைக்கு அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் சாதாரணமான மனிதனாக இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் ஓரத்திலே வைக்கப்பட்டது போல அந்த ஜாடியில் இருக்க தண்ணீரை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வை, இயேசு கிறிஸ்துவின் பார்வை அந்த 6 கற்சாடியின் மேலே இருந்தது. கர்த்தர் சொன்னார், அதிலே தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய சரீரமாகிய கற்சாடிகளிலே பரிசுத்த ஆவி என்னும் வற்றாத ஜீவ நீரூற்றால் நிரப்புங்கள் என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். முதலாவதாக உங்களுடைய ஜாடிகளிலே தண்ணி நிரம்பத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நிரம்பத்தக்கதாக உங்களை முதலாவதாக நிரப்புவார். பின்பு உங்களை மற்றவர்களுக்கு எடுத்து ஒரு பயனுள்ள ஒரு ருசியுள்ள ஒரு வாழ்க்கையாக கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் ஒரு நாளும் அவர் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஒருவேளை உங்களை எல்லாரும் ஒதுக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்றுக்கும் பயன்பட மாட்டீங்க என்று சொல்லி பலவிதமான வார்த்தைகளினால பலவிதமான அவச்சொல்லினாலே உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லியிருக்கிறது, தள்ளப்பட்ட கல்லை, ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். அ சீஃப் கார்னர் ஸ்டோன். எந்த விஷயத்தில் சோர்ந்து போயிருக்கீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் கவலையாக இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் பலவானை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனரை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படியே தெரிந்தெடுத்திருக்கிறார். எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல என் மேல நோக்கமாக இருப்பது பெரிய காரியம். இந்த தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், இந்த தேவன் பராக்கிரமம் உள்ள தேவன், இந்த தேவன் வானங்களையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன், சூரியனும் சந்திரனையும் தம்முடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த தேவன். வெளிச்சம் உண்டாகிறது என்று சொன்ன வெளிச்சம் உண்டாயிற்று. பகலையால சூரியனையும் பெரிய சுடர்களையும், இரவையால சிறிய சுடர்களை உருவாக்கினார், நட்சத்திரங்களை உருவாக்கினார். ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் அழைக்கிற தேவன். ஆஸ்ட்ராலஜிஸ்ட் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நட்சத்திரங்களை அவங்க கண்டுபிடிச்சு கொண்டே இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா?
கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையிலே பராக்கிரமம் இருக்கிறது. இந்த நாளில கூட நீங்க கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் சார்ந்து இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களுக்குள்ளே புதிய புதிய ஆசீர்வாதங்களையும் புதிய புதிய அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ரகா மாஷோ ரோபோடோசே எர்பனா ஷகாதியா லஷோபோரோடோ பிரகாஹிலேஷே. Father, in the name of Jesus, we come before your presence. எங்களோட பேசுங்க. எங்களோட பேசி கொண்டிருப்பதற்காய் நன்றி. தீர்க்கதரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். Thank you, Father, for your prophetic word. Ma rokopo shagadiantosh. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Good morning to one and all. இயேசுவின் நாமத்தால் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிற காரியம், இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் அவர் சங்கீதம் 14வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். ஹல்லேலூயா. நாம் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். லெட்ஸ் டேக் த பைபிள். ஸ்கிரீனில் உங்களுக்கு வசனம் தெரியும். சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். இந்த வசனத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார். தாவீது எப்படிப்பட்ட மனிதன்? கர்த்தரை ராஜாமங்களிலே கர்த்தருடைய சாட்சிகளையும் பிரமாணங்களையும் தியானிக்கிற மனிதன். தாவீது அதிகாலையிலே எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிறதான மனிதன். தாவீது வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை தேடுகிறதான மனிதன். முழு இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரை மறந்தாலும் இந்த ஒரே ஒரு தாவீது மாத்திரம் கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடுகிறதான ஒரு மனிதன். என் ஆத்மாவே நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி என்று சொல்லி தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். நாம் ஒவ்வொரு நாள் ஜெபத்தை செய்து முடித்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை எழுதுகிறது தாவீது. அவர் சொல்கிறார், என் ஆத்மாவை நீ கர்த்தரையே ஸ்தோத்திரி. தேவனை தேடுகிற உணர்வு. உணர்வு என்பது சொல்வது உங்களுக்குள்ள ஒரு சிரிக்கிறது. பசி என்பது ஒரு உணர்வு, தாகம் என்பது ஒரு உணர்வு. அதே போல தாவீது சொல்லுகிறான், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்குகிறார். இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் பரலோகத்தில் இருக்கிற தேவன் மகளே மகனே என்று சொல்லி கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இந்த நாளிலும் உங்களுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக அது எப்படி இருக்கிறது? உங்கள் இருதயத்திலே கர்த்தர் அவர் பார்க்கும் பொழுது என்ன காரியத்தை பார்க்க முடியும்? அவரை தேட வேண்டும் என்ற வாஞ்சை, கர்த்தருக்காக நான் பயத்தோடு பக்தியோடு வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையா? அல்லது நான் எதையாவது கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தில் கர்த்தரை தேடுகிறேன்னு சொல்லி நீங்க வாழ்கிறீங்களா? இன்றைக்கு நாம் சற்று யோசித்து பார்ப்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். யார் என் காரியமாய் போவா? நான் ஒருவனை தேடுகிறேன் கர்த்தர் சொல்கிறார். ஒரே ஒரு மனிதனை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய இருதயத்தின் இயக்கங்களை புரிந்து கொண்டிருக்கிற, அவருடைய இருதயத்தின் வாஞ்சைகளை புரிந்து கொள்கிற ஒரே ஒரு மனிதன். தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்ததற்கு காரணம், தாவீது எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவரே, நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுவேன். ஆண்டவரே, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி கர்த்தரை எப்பொழுதும் தனக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த நாளிலும் கர்த்தர் கர்த்தர் என்று கர்த்தரை முன்னிறுத்தி நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நாம் சில காரியங்களை நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாய் தியானிப்போம். உபவாசம் என்று சொல்வது கர்த்தரை தேடுவதற்கு தடையாய் இருக்கிற காரியங்களை உடை தெரிவதற்கு இந்த உபவாசம் தேவைப்படுகிறது. யோனா நினிவே பட்டணத்திலே போய், நினிவே பட்டணத்தாரே, கர்த்தர் இந்த ஜனத்தை, கர்த்தர் இந்த தேசத்தை அவர் அழிப்பதற்கு அவர் சுத்தம் கொண்டிருக்கிறார், நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே இந்த தேசம் அழிக்கப்படும் என்று சொல்லி யோனா நினிவேயிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நினிவேயின் ராஜா, நினிவேயிலே உள்ள ஆடு மாடுகள் சிறியவர் பெரியவர் எல்லாரும் ரெட்டு உடுத்தி அழுது 3 நாட்கள் உபவாசிக்கிறாங்க. கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்த அந்த நினிவே பட்டணத்தை கர்த்தர் அழிக்காமல் மனம் இறங்கினார். இன்னைக்கு நீங்களும் நானும் என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடங்களிலே கர்த்தரை தேட முடியாதபடிக்கு தடையா இருக்கிறதோ, கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆனா குறிப்பிட்ட நேரத்திற்கு அப்புறம் காத்திருக்க முடியல. ஜெபத்திற்கு காலையிலும் இரவிலும் வந்து ஜெபித்துட்டு போனதுக்கு அப்புறம் வேற நேரங்களில் காத்திருக்க முடியல. அல்லது சாட்டர்டே சண்டேஸ்ல ஒரு 2 ஹவர் நம்ம ஜெபிக்கலாம் நினைக்கும் பொழுது ஜெபிக்க முடியல. ஏதோ ஒரு தடைகள் உங்களை நிறுத்தி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவரே, உம்மை தேடுகிற உணர்வு எனக்குள்ள வேணும். ஆண்டவரே, உம்மை உண்மையாய் தேடுகிற உணர்வு. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் படிங்க, கர்த்தரை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரனை பரலோகத்திலிருந்து கண்ணோக்குகிறார். பாருங்க, எங்கிருந்து? சிங்காசனத்திலே பரலோகத்திலிருந்து அவர் தூதரை பார்க்கல, தேவ தூதர்களிடத்திலே பார்க்கல அவர் என்னை தேடுவாங்களான்னு சொல்லி. ஆனா கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்குகிறார். மனுஷனை தான் படைத்த மனிதன், ஏதேன் தோட்டத்திலே தன்னுடைய தேவ சாயலாகவே படைத்த மனிதனை, தன்னுடைய சாயலை சிருஷ்டித்த மனிதனை கர்த்தர் கண்ணோக்குகிறார். ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் கர்த்தர் நேசிக்கிறார். அவரை தேடும் பொழுது கண்டடைவோம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவர் தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுற வசனம் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நம்மை தாழ்த்துவோம் கர்த்தருடைய சமூகத்தில். அப்பா, என்னை தாழ்த்துகிறேன், என்னுடைய இருதயத்திலே உம்மை தேட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, ஆனால் தேட முடியல என்று அநேகர் இந்த ஜெபத்தில் இருக்கிறீங்க. கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது, ஆனால் குடும்பத்தின் சூழ்நிலை நிமித்தமாக, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை நிமித்தமாக, வேலையின் நிமித்தமாக, பல்விதமான காரியங்களின் நிமித்தமாக நாம் கர்த்தரை தேடாமல் அந்த உணர்வு நமக்கு குறைந்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். தாவீதை போல எப்பொழுதும் கர்த்தரை தேடுவேன். தானியேலை போல அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலே நான் கர்த்தரை தேடுவேன். ராஜாவை மாத்திரம் அடுத்த 30 நாட்கள் வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்த பொழுதும் தானியேல் எருசலேமை நோக்கி பல கனிகளை திறந்து 3 வேளை ஜெபிப்பதற்கு ஒரு உணர்வு இருந்தது. தானியேலுடைய வாழ்க்கையில சிங்க கெபிலை போடுவார்கள் என்று தெரிந்தும் தானியேல் 3 வேளை ஜெபித்தார். சிங்க கெபிலை போட்டார்கள். தானியேலை சிங்கங்கள் ஒன்றும் செய்யவில்லை. தானியேலுக்கு விரோதமாக எழும்பின ஜனங்களை சிங்க கெபிலை போட்ட பொழுது சிங்கங்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை பட்சித்து போட்டது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னுடைய அருமையான தேவனுடைய ஜனங்களே, இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? தேவனை தேடுகிற உணர்வு இருக்கிறதா? நமக்கு கர்த்தரை தேட வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதா? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்கினி சூளையிலே போடுவார்கள் என்று ராஜா சொன்ன பொழுதும் 7 மடங்கு அக்கினி சூளையை அதிகரிக்கிற பொழுதும் அவர்கள் அந்த பொற்சிலையை வணங்காமல், யெகோவா தேவனுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், அவரை மாத்திரம் வணங்குவோம் என்று சொல்லி ராஜாவுக்கு, பாபிலோன் தேசத்திலே உள்ள அந்த நேபுகாத் நேசர் ராஜாவுக்கு முன்பாக தங்களை தைரியத்தோடு நின்றார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அநேக நாட்களிலே சில இடங்களிலே நாம் வளைந்து கொடுத்து போகிறோம். சில மனிதருக்காக, சில சூழ்நிலைக்காக நாம் கர்த்தரை தேடுகிறதான உணர்வை நாம் குறைத்து இருக்கிறோம். எப்படி ஒரு மனிதனுக்கு நேரத்திற்கு பசி என்ற உணர்வு இருக்கிறதோ, அதே போல ஆவிக்குரிய மனிதனுக்கு ஜெபம் என்கிற உணர்வு இருக்கணும். கர்த்தருடைய வஸ்திரத்தை தியானிக்கிற என்ற உணர்வு இருக்கணும். ஒரு மனிதன் மாம்சத்திலே வாழ்கிற நாட்களிலே அவனுக்கு தண்ணீர், பசி, தூக்கம் என்கிறதான உணர்வு, தூக்கம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரெயின் ஷட் டவுன் ஆயிடுது.
அநேக நேரங்களிலே வாகனத்தை இரவு நேரத்தில் ஓட்டி கொண்டு போகிறாங்க. நல்லா ஓட்டுவாங்க, நம்பிக்கை இருக்கும். ஆனால் அவங்க பாடியில் உள்ள டயர்ட்னால ஆட்டோமேட்டிக்காக கண்கள் மூட ஆரம்பிச்சிடும், பிரெயின் ஷட் ஆயிரும். அது என்ன அர்த்தம்? அது ஒரு உணர்வு. தூக்கம் என்கிறது ஒரு உணர்வு. சர்டைன் டைமுக்கு அப்புறம் உங்கள் பிரெயின் ஷட் ஆயிரும். அதே போல தான் பசி ஒரு உணர்வு, தாகம், தண்ணீர் தாகம், இதெல்லாம் எப்படி ஒரு மாம்சீக மனிதனுக்கு வெளியில் இருக்கிற மனிதனுக்கு தேவையோ அதே போல உள்ளான மனிதனுக்கும் ஜெபம், கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு, வேத வசனம், உபவாசம், பரிசுத்தம், நீதியான வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு உணர்வாக உள்ளான மனிதனுக்கு இருக்கணும். ஒருவேளை பிரதர் இந்த காரியங்கள் எனக்கு தோன்றவே மாட்டேங்குது, எனக்கு இந்த காரியங்களை செய்யணும் ஆசை, ஆனால் எனக்கு பலவிதமான பிரச்சனைகள், ப்ரெஷர்ஸ் இருக்குது, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர்ஸ், எனக்கு நிறைய வீட்டில் உள்ள சூழல் நிமித்தமாக என்னால் ஜெபிக்க முடியல, உபவாசம் செய்ய முடியல அப்படி நீங்கள் சொல்வீங்க என்று சொன்னால் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் நீங்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த உணர்வு உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்ட புதுசில் பல மணி நேரங்கள் வேதத்தை படிச்சிங்கள் அல்லவா? இப்போ ஏன் அந்த வேதத்தை படிக்க முடியல நம்மளால? ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஜெபிக்கிறதுக்கு காலையில் சீக்கிரத்தில் எழுந்தீங்க, 1 மணி நேரம் ஜெபிப்பீங்க, இப்போ ஏன் ஜெபிக்க முடியல? அநேக சோர்வுகள், அநேக பிரச்சனைகள் நெருக்கி போட்டு கொண்டிருக்கிறது. முள்ளுள்ள இடத்திலே விதைக்கப்பட்ட விதையானது அது முளைத்து வெளியே வரும் பொழுது முள்ளுகள் அதை நெருக்கி அதை கொன்று போடுகிறது. அதே போலத்தான் உங்கள் இருதயம் சரியாக இல்லாவிட்டால், இருதயத்திலே ஆழத்திலே பரிசுத்தமான வாழ்க்கை, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை இல்லாவிட்டால் பிசாசரன் முல்லை போல நெருக்குகிறான். நீங்கள் வசனத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த வசனம் கனி கொடுக்க முடியாதபடிக்கு முள்ளுகளை வைத்து உங்களை நெருக்கி, குடும்பத்தில் பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனை, சரீரத்தில் பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தில் கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்து உங்களை நெருக்கி போடுகிறான். அதனால அநேகர் கனி கொடுக்காமல் இன்றைக்கு பட்டு போகிறீங்க. கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை போல சீக்கிரத்தில் முளைக்கிறீங்க, சீக்கிரமாக ஜெபிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் கொஞ்ச நாட்களிலே நீங்கள் சோர்ந்து போய் அதிகமான வேர் அந்த கற்பாறையில் விட முடியாதனால, மணல் இல்லாததுனால அந்த செடியும் பட்டு போகிறது. ஆனால் யார் ஒருவன் தன் இருதயத்தை பண்படுத்தி, இருதயமாகிய நிலத்தை பண்படுத்தி வைத்திருக்கிறானோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது அது 30, 60, அது 100 பலன் தருகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, என் இருதயத்திலே எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதா இருக்கிறது. எல்லாவற்றை பார்க்கலும் மனிதனுடைய இருதயத்திலே பலவிதமான யோசனைகளும் பலவிதமான காரியங்களும் வருகிறது. இந்த இருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுவதற்கு விரும்புகிறார். பிசாசன் கலைகளை விதைக்க நினைத்த பொழுதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை வளர்ந்து வரும் பொழுது சில நேரங்களிலே கலைகளும் முளைத்து வருகிறது. நம்மளுடைய நண்பர்களோ நமக்கு தெரிந்தவர்களோ அவர்கள் நம்மேல பொறாமை கொண்டு சில நேரங்களில் கலைகளை விதைத்து விட்டு போவாங்க. நீ கர்த்தரை தேடிட்டே இருக்கிய, என்ன பலன்? நீ காலையில் போய் தேடுற, நைட்டு கர்த்தரை தேடுற, மதியம் ஜெபிக்கிற, கர்த்தர் சொல்ற, இந்த கர்த்தர் உனக்கு என்ன செய்தார் என்று சொல்லி கலைகளை விதைப்பாங்க. ஒரு விதையை விதைத்தா அந்த விதை முளைத்து அது செடியாய் மாறி, மரமாய் மாறி, பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுப்பதற்கு அது எத்தனை வருடங்கள் ஆகிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அழுக ஒரு காலம் இருக்கிறது, சிரிக்க ஒரு காலம் இருக்கிறது, நட ஒரு காலம் இருக்கிறது, நட்டதை பிடுங்க ஒரு காலம் இருக்கு, விதைக்க ஒரு காலம் இருக்கு, அறுக்க ஒரு காலம் இருக்கு என்று சொல்லி பிரசங்கி சாலமோன் ஞானி பிரசங்கி என்ற புத்தகத்தில் எழுதுகிறார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சர்டைன் சீசன்ஸ் இருக்கு. சில நாட்களிலே நாம் சோர்ந்து போய் இருக்கிறோமா? ஆண்டவரே, எனக்கு இந்த நாட்களிலே சோர்வா இருக்கிறது. எப்படி காலங்கள் மாறுகிறதோ, எப்படி சூழ்நிலைகள் பருவங்கள் மாறுகிறதோ, அதே போலத்தான் ஆவிக்குரிய மனிதனுக்கும் காலங்களும் நேரங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. நீங்களும் எல்லா நேரத்திலும் விழிப்போடு இருக்கணும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் சங்கீதம் 14:2, தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனிதன் உண்டோ என்று பார்க்க, மனுபுத்திரனை உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்குகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, என்னுடைய மகன், என்னுடைய மகள் உண்மையாகவே தாவீதை போல என் இருதயத்திற்கு ஏற்றவன்,
என் தாசனாகிய தாவீதே என்று கர்த்தர் சொல்லுவதற்கு, தாவீதுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறதான தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ராகாப் என்னும் ஒரு எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ரூத் என்னும் மோவாபிய ஸ்திரீயை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஏன் தெரியுமா? ரூத் சொல்லுகிறாங்க தன்னுடைய மாமியாராக நகோமியின் இடத்திலே, உன் தெய்வம் என் தெய்வம், உங்கள் ஜனம் என் ஜனம், நான் இங்கே எங்க இருக்கீங்களோ அங்கதான் இருப்பேன்னு சொல்லி கர்த்தரை பின்பற்றுவதற்கு சித்தம் கொண்டார்கள். ராகாப் எரிகோ பட்டணம் இஸ்ரவேல் ஜனங்களை கைப்பற்றுவதற்கு முன்பாக எரிகோவுக்குள்ளாக வேவு பார்க்கிறதற்கு 2 பேர் போறாங்க. ராஜாவுக்கு ஆள் அனுப்பப்பட்டு ராஜாவை எரிகோ கோட்டையை விசாரிப்பதற்கு, எரிகோ கோட்டையை நோட்டமிடுவதற்கு 2 பேர் வந்திருக்காங்க, வேவுக்காரன் வந்திருக்கிறாங்க. அவர்கள் ராகாப்னுடைய வீட்டில் வந்திருக்காங்கன்னு சொல்ல உடனே ராகாப் வீட்டுக்கு 2 சோல்ஜர்ஸ் அனுப்புறாங்க. 2 சேவகர்கள் வராங்க. ராகாப்பை உங்க வீட்டுக்கு வந்த அந்த 2 பேர் எங்க? அவர்களை வெளியே அனுப்பும் என்று சொல்கிறாங்க. ஆனால் ராகாப் இந்த 2 பேரையும் தன்னுடைய வீட்டின் பரண மேலே வைத்து ஒளித்து வைத்திருந்தார்கள். அந்த ராகாப் சொன்னாங்க, இந்த வழியா நீங்க போங்க, அவள் நீங்க பிடிச்சிடலான்னு சொல்லி. ராகாப் அந்த 2 மனிதர்கள் சொல்றாங்க, ஐயா, உங்களுடைய தேவனை பற்றி நாங்கள் அறிந்திருக்கிறோம், உங்களுடைய தேவனுடைய செய்கைகளை அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பயமாக, ஒரு ஆச்சரியமாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் செய்த காரியங்களை கேட்ட பொழுது எங்கள் இருதயங்கள் எல்லாம் கரைந்து போயிற்று பயத்தினாலே என்று சொல்லி, உங்க தெய்வத்தை குறித்ததான பயம் எங்க ஜனங்களுக்குள்ளே பிடித்திருக்கிறது என்று சொல்லி ராகாப் அந்த 2 நபரிடத்தில் சொல்கிறாங்க. ராகாப் சொல்றாங்க, கர்த்தர் இந்த பட்டணத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது, ராகாப் ஒரு எரிகோ கோட்டை, எரிகோக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்திரீ, அவங்க சொல்றாங்க, கர்த்தர் இந்த பட்டணத்தை உங்க கைகளில் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்னையும் என் குடும்பத்தையும் நீங்க காப்பாத்துங்க, எங்களை கொண்டு போடாதீங்கன்னு சொல்றாங்க. பாருங்க, எப்படிப்பட்ட விசுவாசம், எப்படிப்பட்ட நம்பிக்கை, எப்படிப்பட்டதான உணர்வு. இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இப்படிப்பட்ட உணர்வு இருக்கும் பொழுது, ராகாப் வழியாக, எரிகோ பட்டணத்திலே வாழ்ந்த ஒரு பெண் வழியாக, மோவாபிய பெண் ரூத், அவங்க மூலமாக தாவீது மூலம் சந்ததியிலே கர்த்தர் பிறக்கிறார். ராகாப், ரூத், இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறுலே மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தா தெரியும், இவங்களாம் இடம் பெற்றிருக்காங்க. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஏன் தெரியுமா? உணர்வுள்ள இருதயம், உணர்வுள்ள இருதயம். யெகோவா தேவனை பற்றி, இஸ்ரவேல் தேவனை பற்றின உணர்வுள்ள இருதயத்தை அவர்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு சங்கீதம் 14:2 மறுபடியும் இந்த வார்த்தையானது உங்கள் இருதயத்திலே ஆழமாய் பதியட்டும். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர் உண்டோ, உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்குகிறார். உணர்வு உள்ளவன் உண்டோ? உணர்வு, ஆண்டவரே இந்த உணர்வை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். இந்த உணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தாவீதை போல, தானியேலை போல, சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை போல, ஆபிரகாமை போல உன் தேசத்தையும் இனத்தாரை விட்டு நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன மாத்திரத்தில் ஆபிரகாம் தன் இருதயத்திலே அதை விசுவாசித்து அதை உணர்ந்து அவர் நடந்து பிரயாணமாய் வருகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். மகளே, உன்னுடைய தூசியை தட்டிவிட்டு உன் குடும்பத்தில் பிரச்சனைகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீ என்னை தேடுவதிலே நீ கவனமாயிரு. கர்த்தரை தேடுகிறதால் நேரத்தை கர்த்தரை கொடுங்கள். அநேக நேரம் நாம் ஒரு பிரைம் மினிஸ்டரையோ இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டரையோ பார்க்க போனோம்னா எவ்வளோ ஆயத்தத்தோடு போய் உட்கார்றோம், பார்க்குறோம். ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு நம்முடைய இருதயத்தில் அந்த உணர்வு இன்றைக்கு குறைந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களிலே அநேக பல்விதமான காரியங்களினாலே தங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி கொள்ளும் பொழுது நீங்களும் நானும் கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ள மனிதர்களாக நாம் வாழ ஒப்பு கொடுக்கிறோம். ராபா ஷாகா அதியா, ஒருவேளை நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கலாம் ஜெபத்திற்கு. கர்த்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought you to this place. கர்த்தரை தேடுகிற உணர்வு உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கி இருக்கிறார். ராகா ஷாகா தோ ரேபெட ஷான்மா ராகாதியா, நீங்கள் தற்செயலா இந்த ஜெபத்திற்கு வரவில்லை. கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை இந்த ஜெபத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சங்கீதம் 14:2 சொன்னது போல, தேவனை தேடுகிற உணர்வுள்ள
உண்டோ என்று பார்க்க பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்குகிறார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில அந்த உணர்வு இருக்கா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை அந்த உணர்வை மறுபடியும் கொடுங்க. நான் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை எனக்கு மறுபடியும் கொடுங்கப்பா. உங்க மேல நான் எப்பொழுதும் அன்பா இருப்பதற்கு உம்முடைய சமூகத்தை நித்தம் விழித்திருந்து உம்முடைய கதவு அறிய காத்திருக்கிற மனுஷனாய் மாற்றுவீராக. எல்லாரும் ஆகாது என்று தலையின கல்லாய் இருந்தாலும் என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற நீர் வல்லமை உள்ளவர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரை தேடுங்க. எப்படி ஒரு விதையானது விதைத்து அது கனி கொடுக்கிறதோ அதே போல கர்த்தருடைய வார்த்தை என்னும் விதையானது உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு பிரவேசித்திருக்கிறது, உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு விழுந்திருக்கிறது. இந்த வார்த்தை சீக்கிரத்திலே கனித்தரப் போகிறது. இந்த வார்த்தை கர்த்தருடைய ஆவியானவர் நல்ல நிலத்தில் விதைத்திருக்கிறார். எங்கள் இருதயத்தில் இருக்கிறதான எல்லா விதமான சோர்வுகள், கவலைகள், பாரங்கள், பிரச்சனைகள் என் தேவன் எடுத்து போடுங்க. தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்து தடைப்படாது. இந்த ஜபத்திற்கு முதல் முறையாக வந்தவர்கள், இந்த ஜபத்தில் தினந்தோறும் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சங்கீதம் 14:2 நாங்கள் இன்றைய முழுவதும் தியானிப்பது கிருபை செய்யுங்க. அந்த உணர்வை எங்களுக்கு தாருங்க. ஆழமான உணர்வு, எல்லா பயத்தின் ஆவை எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவை கொடுப்பதற்காக நன்றி. முன்னானவை மறந்து பின்னானவை மறந்து முன்னானவை அடுவரை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி ஓட உதவி செய்யுங்கப்பா. பொறுமையோடு ஓட உதவி செய்யுங்க. உம்மை தேடி ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையினால உடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஜபத்தினால எங்களை நிரப்ப உதவி செய்யுங்க. அந்த உணர்வை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன், தாழ்த்துகிறேன்ப்பா. நீர் பேசின வார்த்தையை ஆண்டவரே சத்ருவான் திருடி போடாதபடிக்கு எல்லா காவலுடைய இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொன்னீரேன். எங்கள் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படட்டும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. பாரத்தோடு, கடன் பிரச்சனையோடு, சரீரத்திலே பலவீனத்தோடு ராஷாகாதே பிரகாட்டோஷ் எல் பிரடாஃபாஷே மெஸ்கோரோஃபோட்டோ ஜாஹிலேஷியாடோ யஸெகேனேஷே ஜோஃபோரோஃபோட்டோஷே பிரகாட்டா ராகுட்டோஷே ராஹிலேஷியா. In the name of Jesus, I pray for your people, Lord. Remember your people. நீர் மேகஸ்தம்பமாகும், அக்கினி ஸ்தம்பமாகும், முன்பாகும் பின்பாகும் நடத்தி வருவதற்காக நன்றி. எல்லா விதமான மனுஷனுடைய எண்ணங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்பிருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். In the name of Jesus Christ ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டலத்தின் நல்ல பிதாவை, நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே. ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களோடு பேசும்படிக்கு அவர் சித்தமுள்ளவராக இருந்தார், உங்களோடு பேசினார். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையானது போய் சேரட்டும். கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டையும். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற அந்த 58 பேரும் நீங்கள் இந்த வசனத்தை இன்றைக்கு முழுவதும் தியானியுங்கள். சங்கீதம் 14:2 உணர்வுள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி ஜெபியுங்கள்.